ரைட். நீ வரும் விளைவுகளுக்கு நீயே பொறுப்பேற்றுக் கொள்ள முடியும் என்றால் நீ எந்த ரிஸ்கை எடுக்கலாம். நீ யாராவது தயவுல படைச்சிட்டு இருந்தா எந்த ரிஸ்க் எடுக்க முடியாது. So very important is how capable I am to face the consequences. வரும் விளைவுகளை நான் தயாரிக்கும் எனக்கு இருக்கிறான். என்கிட்ட நான் கடன் வாங்கி பிசினஸ் பண்ணியிருந்தா நானும் நடிக்கிறேன். நான் கடன் வாங்க இருந்த காசு போனா போச்சு, கையும் காலம் நல்லா இருக்கிற வரைக்கும் சாப்பிட முடியுங்கிற தைரியத்தில் தான் நான் எடுத்த டெசிஷன். பட் நீங்க கேட்ட கேள்விக்கு நான் விஞ்ஞான ரீதியாக பதில் சொல்றேன். There are two kinds of risk. In one risk, upside is too good, downside is too little. Take that risk. In another risk, upside is too little, downside is too much. Please don't take that risk. புரியுது நான் சொல்றேன். நான் கவர்மெண்ட் வேலையில் நிற்கும் போது எல்லாரும் நான் பெரிய ரிஸ்க் எடுக்கிறேன்னு நினைச்சாங்க. ஆனா என்ன ரிஸ்க் எடுத்தேன்? கவர்மெண்ட் வேலை கம்ஃபர்ட் தான் போச்சு. அந்த சம்பளம் எனக்கு எங்க வேணாலும் கிடைக்கும். புரிஞ்சா என்ன சொல்றேன்னு? அதுதான் தைரியம், அதுதான் ரிஸ்க் எடுக்கிறது. எல்லாரும் கேட்கறது அந்த ரிஸ்க் எப்படி சார் எடுத்தாங்கன்னு. எனக்கு அது ரிஸ்க் மாதிரியே தெரியல. ஆனா அதே சமயம் வீட்டையும் காட்டையும் எல்லா சொத்தையும் அடமானம் வச்சு ஒரு பிசினஸ் குள்ள போய் அந்த பிசினஸ் வெற்றி அடையலைன்னா நீங்க நடுச்சந்திக்கு வந்துடுறீங்க. அந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம். So this is my way of advising. You must know what is the upside and what is the downside. உங்களுக்கு புரியலன்னா மற்றவங்கள்ட்ட கேளுங்க. அது எல்லாமே நீங்க ரிஸ்க் எடுத்தீங்கன்னா நீங்க எல்லாரையும் நடுத்தெருவுக்கு கொண்டுட்டு வந்துடுவீங்க. You have punchline. You have all the right to risk only you. You have no right to risk your family. Your family has not done any crime. Your greed should not put them on the road. So இது என்னுடைய தீர்க்கமான முடிவு. Take care of the family. அடுத்தது அதுதான் சொன்ன பீஸ் போகக்கூடாது. Peace is most important. Thank you for the wonderful answer, sir. One more question, actually. இதுதான் wonderful answer கொடுக்கக்கூடாது. Sir, I'm dealing with children, actually, school children நிறைய பேரோட பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஆண்டர்பிரனர் போய் எங்க ஆண்டர்பிரனர் போய் ஸ்டூடெண்ட் வந்து நீங்க கிட்ஸ் பண்ண நிறைய வந்துச்சு. லாட் ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரன் 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு உங்களுடைய அட்வைஸ் என்ன? இதுதான் ரெண்டாவது மீட்டிங் ஒரே நாள் பண்ணக்கூடாது. இந்த கேள்வியை நீங்க கேட்டதுனால நீங்க யாரும் கேட்கலங்கிறது எனக்கு உறுதி ஆயிடுச்சு. இந்த மார்க் ஜுக்கர்பர்க் ஒருத்தர் இருக்கான் பாருங்க. அவன் மாதிரி அட்டோடியன் உலகத்துல யாருமே பண்ணல. அவன் 20 வயசுலயோ 22 வயசுலயோ பில்லியனர் ஆயிட்டானா. ஒருத்தர் எல்லாரும் ஜுக்கர்பர்க் தான் பண்ணுறான். 8 பில்லியன் பாப்புலேஷன், 800 கோடி பாப்புலேஷன். அதுல 8 மார்க் ஜுக்கர்பர்க் கோடி இல்ல அப்படின்னு என்ன அர்த்தம்? 100 கோடிக்கே ஒருத்தர் இல்லப்பா. நீ கிட்ஸ் எல்லா ஸ்கூல்ல படிக்கிற கிட்ஸ் நான் ஜுக்கர்பர்க் ஆகாது நினைக்கிறது தவறு. நான் விஞ்ஞான ரீதியா சொல்ல புரிஞ்சுக்கோங்க. பில்லியன்ல ஒருத்தர் தான் சக்சஸ். 20 வயசுக்கு முன்னாடி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணான். 25 வயசுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணா 100 பில்லியன்ல ஒருத்தன் 20 வயசுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணான். 1 பில்லியனுக்கு ஒருத்தன் 25 வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணான். 30 வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணா 1 பில்லியனுக்கு ஒருத்தன் 35 வயசுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணா 1000ல ஒருத்தன். புரிஞ்சுதா? வெற்றி என்பது சான்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால பார்த்து யோசிச்சு அதை பண்ணணும். இது ஒரு பஞ்ச்லைன் இருக்கிற நல்லா கேட்டுக்கோங்க. Don't try to become a billionaire before you meet your father-in-law. But you must become a billionaire before you meet your son-in-law. புரியுதா? 60 வயசுல பில்லியனர் ஆகணும்னு ஆசைப்படுறது நியாயமான ஆசை. இனி ஒன்னும் சொல்றேன் கேட்டுக்கோங்க. Success is never a problem. Sustaining the success is the biggest problem. அந்த சக்சஸ் ரொம்ப எருளியா வந்ததுன்னா அது சஸ்டெயின் பண்ண முடியாது. இதெல்லாம் என்னுடைய இன்புட்ஸ். 37 வயசு வரைக்கும் நான் பிசினஸ் பண்ணுவேன்னு நினைக்கலங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அது பண்ணிருந்தா வெற்றி வந்திருக்குமா இல்லையா தெரியாது. டேக் யுவர் ஓன் டைம். சில்ட்ரனுக்கு மோட்டிவேட் பண்ணுங்க, சில்ட்ரனை திங்க் பண்ண வைங்க, சில்ட்ரனுக்கு ப்ராஜெக்ட்ஸ் கொடுங்க.
ஒரு 50,000 ஒரு ப்ராஜெக்ட் பண்ண சொல்லுங்க, அப்புறம் 5 லட்சத்துக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ண சொல்லுங்க, அப்புறம் 50 லட்சத்துக்கு கொடுங்க, அப்புறம் ஒரு 5 கோடி கொடுங்க, முதல்ல 5 கோடி கொடுக்க வேண்டாம். இதுதான் என்னுடைய அட்வைஸ். புரியுங்க? Good evening, sir. Good evening. Happy New Year to all. First of all, Rakesh sir, thanks sir. உங்களுக்கு நல்ல ஒரு communication கொடுத்துருக்கு. என்னோட கொஸ்டின் சிம்பிள் சார். எல்லாருமே இங்க இருக்கிறவங்க வந்து எல்லாருமே வெல்த்தை பத்தி தான் யோசிக்கிறாங்க. Nobody is worried about the health because education as a middle class ஓட all money going to children's education. அந்த ஓல்ட் ஏஜ்ல மெடிக்கல் டீமுக்கு நிறைய டிசீஸை வாங்கிட்டு அதுக்காக டேப்லெட் அது இதுன்னு எடுத்துட்டு இருக்கோம். பட் என்னோட கொஸ்டின்ஸ் என்னன்னா, ஒய் people focus for the health education and own health வெல்த் நோக்கி ஓடிட்டு இருக்கவங்களுக்கு ஏன் அவங்க ஹெல்த்தை பத்தி கொஞ்சம் டைம் கொடுத்து கூட அவங்க யோசிக்க மாட்டாங்க? பிகாஸ் nowadays is a heart disease, many disease for lifestyle disorder வருது. சுருக்கமா நீங்க என்ன கேள்வி கேட்றீங்கன்னா, what is more important, health or wealth கேக்குறீங்க? No, not my question. Wealth is important, but அதை விட அதை என்ஜாய் பண்றதுக்கு ஹெல்த் இம்பார்ட்டன்ட்ன்றத அந்த ஹெல்த் எஜுகேஷன் ரீச் பண்ண வைக்கணும்ன்றதான் as a wellness consultant என்னோட கொஸ்டின் இவ்வளவுதான். வெல்னஸ் கன்சல்டன்ட் இருந்தாலே அவர் பிசினஸ் எங்கன்னு தேடுறாருன்னு அர்த்தம். சோ பிசினஸ் no பிசினஸ் இருக்கு சார். பிசினஸ் இஸ் நாட் நான் லெபரட்டரி ரன் பண்றேன், அதனால அவர்கிட்ட சொல்லுவேன் 3 மாசத்துக்கு ஒருக்கா டெஸ்ட் பண்ணி வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவேன். பட் coming out of that, I want to give an honest answer to you. ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணாதான் ஸ்பாயில் ஆகும். புரிஞ்சுதா? தேவையில்லாத பழக்கங்கள், ஒரு அவசியமில்லாத உணவு பண்டங்கள், ஒரு உடற்பயிற்சி இல்லாத உடல், இது எல்லாம் இருந்தா தான் அது ஹெல்த்தை பாதிக்கும். நான் இன்னைக்கு வரைக்கும் இந்த வருஷம் மட்டும் ஒரு நாளைக்கு 10 கிலோமீட்டர் 36,000 கிலோமீட்டர் ஒரே வருஷத்துல 360 நாள் இல்ல 3,200 கிலோமீட்டர் ஒரே வருஷத்துல நான் நடந்திருக்கிறேன். அப்படின்னா சிறந்த நடைபயிற்சி, உட்கார்ந்து எந்திரிச்சு யோகா இதெல்லாம் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் உடம்புல வர வியாதிக்கு நீங்க காரணம் இல்ல, உங்க ஜெனட்டிக் மேக்கப் காரணம். ஸோ எல்லாத்தையும் டென்ஷன் எடுத்து நீங்க அதுல ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணிட்டு குடும்பத்தினுடைய வருமானங்களையும் அதையும் இதையும் எல்லாம் இல்லாம வாழ்றது ஈஸி கிடையாது. நம்பர் 1. நம்பர் 2 என்னன்னு கேட்டீங்கன்னா, வாழும் வரை சந்தோஷமாக வாழ வேண்டும். இதுக்கு ஒரு ஹிந்தியில பஞ்சலைன் இருக்குது. சர்வர் சுந்தரத்தினுடைய படத்தினுடைய ஈக்குவலன்ட் ஹிந்தியில அதுல என்ன சொல்றான்னா, வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும், வாழ்க்கை நீண்ட காலம் இருக்க வேண்டிய தேவையில்லை. அப்படின்னா கொஞ்சம் வாழ்க்கையானாலும் 50 வயசு 70 வயசு என்ன சந்தோஷமா இருந்துட்டு போங்கப்பா. வெரி இம்பார்ட்டன்ட். பட் ஸ்பாயில் பண்ணாதீங்க. புரியுதா? இந்த 2 பாயிண்ட்டும் பேலன்ஸ் பண்ணுங்க. இதை தவிர எனக்கு சொல்ற மாதிரி அதிகமா பாயிண்ட் இல்ல. ஹெல்த் அப்படிங்கிறது ஸ்பாயில் பண்ணாம பத்திரமா வச்சுக்கிட்டா அது நல்ல ஹெல்த் இருக்கணும். ஒண்ணு சொல்ற நல்லா கேட்டுக்கோங்க. மனுஷன் சாதாமையே இருந்துட்டான்னா இந்த உலகம் உருப்படா இருக்கும். போறவன் போயிட்டே இருக்கணும். ஒருத்தன் சாவான்னு தெரிஞ்சும் கூட அவன் இத்தனை பேராசையோட சுத்துறான்னா அடுத்த கேள்வி.